எனது உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று எந்த குரல் எழுந்ததோ அந்த குரலினுடைய பிரதிபலிப்பாக இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், கொஞ்சம் வால்யத்தை கூட்ட சொல்லுப்பா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், நாளை மலர போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய முதலமைச்சர், ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளரும் அருண்மணியால் அனைத்து சென்னை மாநகர மக்கள் நெஞ்சம் கவர்ந்தவரும், இதுவரை உலகத்தில் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 100 முறை மாரத்தான் சாதனை நிகழ்த்தியது உலகத்திலேயே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, ஆசியா கண்டத்தில் மட்டுமல்ல, 6 கண்டங்களிலே எங்கும் கிடையாது. ஆனால் அந்த சாதனையை செய்து காட்டி 104 மாரத்தான் ஓட்ட பந்தயங்களிலே வெற்றி பெற்ற தமிழக மக்களினுடைய பாராட்டுக்குரிய என்னுடைய ஆரியர் சகோதரர், முன்னாள் மேயர், சட்டமன்ற உறுப்பினர் சுப்பிரமணியன் அவர்களே, சும்மா இருக்கியா இல்லையா? முன்னிலை ஏற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுப்பிரமணி, கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி கழககுமார், இங்கே வரவேற்புரை ஆற்றிய கிருஷ்ணமூர்த்தி, துரைராஜ், திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் மகேஷ்குமார், செல்வபாண்டியன், எஸ்.வி. குமார், காங்கிரஸ் கட்சியின் கராத்தே தியாகராஜன், மார்க்சிஸ்ட் கட்சியின் தோழர் பாக்கியம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரின் இனிய தோழர் ஏழுமலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சகோதரர் ஆதவன், ஸ்ரீதர், அன்பரசன், களக்காடு எல்லப்பன், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் நகர்மணி, பந்தல் சேகர், சிவா, மோகன், ராமசாமி, வைகோராஜ், குணா, ஜெயராமன், இளங்கோவன், ராஜசேகர், டொமினிக், நமச்சிவாயம் மற்றும் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இடம்பெற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆதி தமிழர் பேரவை, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய பல்வேறு கட்சிகளின் ஆதரவாளர்களே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டிருக்கின்ற ஜனநாயகத்தினுடைய எஜமானர்களான 18ஆம் தேதி தீர்ப்பளிக்க போகிற நீதிபதிகளான மதிப்புக்குரிய வாக்காளர் பெருமக்களே, ஜனநாயகத்தின் விழிகளாக செவிகளாக நான் மதிக்கின்ற செய்தியாளர்களே, தொலைக்காட்சி ஊடகங்களின் நண்பர்களே, வணக்கம். இந்த தொகுதியில், தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக பேராசிரியை, தமிழிலும் ஆங்கிலத்திலும் அற்புதமாக உரையாற்றக்கூடிய வல்லமை பெற்ற பேராசிரியை, தலை சிறந்த எழுத்தாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தை தென்பாண்டி மண்டலத்திலே வளர்த்த முன்னோடிகளில் ஒருவரான நினைவில் வாழும் மன்னன் தங்கப்பாண்டியனுடைய அறுவை திருமகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாநாடு பல லட்சம் பேர் திரண்ட நெல்லை மாநாட்டில் நாள்தோறும் தவறாமல் முரசொலி படிக்கிற நான்
ஒரு உரையை பார்த்து நான் திகைத்து போனேன். யார் இந்த உரையாற்றியது? என் நாடி நரம்புகளில் ஓடுகிற குருதி ஓட்டத்தில் நன்றி உணர்ச்சி என்றைக்கும் இருக்கிறது அண்ணன் டாக்டர் கலைஞர் மீது. இந்த இளைஞரணி மாநாட்டில் இவ்வளவு அற்புதமான உரைகளை, உலக நாடுகளினுடைய சரிதங்களை, தமிழ் இலக்கியத்தினுடைய கூறுகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவும் பொலிவும் உள்ளதாக ஆக்குவதற்காக ஒரு பெண் உரையாற்றி இருக்கிறாரே, இவர் யார் என்று நான் தோழர்களிடம் விசாரித்த போதுதான் அது நமது தங்கப்பாண்டியனுடைய அருமை மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்று கூறினார்கள். அந்த குரல் நாடாளுமன்ற மக்களவையிலே ஒலிக்க வேண்டும். தமிழர்களின் குரலாக, திராவிட இயக்கத்தின் குரலாக, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்கின்ற குரலாக, ஜனநாயகத்தை காக்கின்ற குரலாக, மதச்சார்பின்மையை காக்கின்ற குரலாக, ஆலயங்களுக்கு செல்லுகிற பக்தர்கள், அது திருமுருகன் கோயிலாகட்டும், வைணவ திருத்தலங்களாகட்டும், மாரியம்மன், வடக்கத்தியம்மன், முத்தாரம்மன் கோயில்களாகட்டும், கிராமத்து ஐயனார் ஆலயமாகட்டும், ஆலயங்களுக்கு செல்லுகிற கோடானு கோடி பக்தர்கள் அதை போலவே பாங்கொலி கேட்கும் வேளையெல்லாம் 5 வேளை தொழுகை நடத்துகிறார்களே இஸ்லாமிய சகோதரர்கள், தேவாலயங்களிலே ஜெபிக்கிறார்களே கிறிஸ்தவ பெருமக்கள், சமணர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், பகுத்தறிவுவாதிகள், பார்சிக்காரர்கள் அனைவரும் ஒன்றாக அண்ணனும் தம்பியுமாக சகோதரத்துவத்தோடு வாழ்கிற மதச்சார்பற்ற தன்மைதான் ஜனநாயகத்தினுடைய அடித்தளமாகும். அதை தகர்ப்பதற்கு முனைகிறது நரேந்திர மோடியின் கூட்டம். மதச்சார்பின்மையை பேசிய காரணத்தினால் பேராசிரியர் கல்புர்கி சுட்டுக் கொல்லப்பட்டார், கோவிந்த் பன்சாரே சுட்டுக் கொல்லப்பட்டார், நரேந்திர தபோல்கர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதச்சார்பின்மை பேசிய சகோதரி எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொடுமைகள் நடக்கின்ற வேளையில் நான் எண்ணி பார்க்கிறேன். தமிழர்கள், தமிழ் பெண்கள் தியாக உணர்வு மிக்கவர்கள் என்பதை சத்தியாகிரகா இன் சவுத் ஆப்பிரிக்கா என்ற புத்தகத்திலே மகாத்மா எழுதுகிற போது சொல்லுகிறார். நெஞ்சை உருக்குகிற காட்சி. நாங்கள் போராட்டத்திற்காக அறப்போராட்டத்துக்கு நேட்டாலிலே இருந்து புறப்பட்டு போய்க் கொண்டிருந்தோம். என்னோடு வந்தவர்களில் பெரும்பாலும் பெண்கள், அனைவரும் தமிழ் பெண்கள். நாங்கள் ஒரு குறுக்கே ஒரு ஆறு குறுக்கிட்டது. அந்த ஆறு குறுக்கிட்ட போது தண்ணீர் கடந்து சென்று விடலாம் என்று போனோம். பாதி ஆற்றை கடந்திருப்போம். என் பக்கத்திலே வந்து கொண்டிருந்த அந்த தமிழ் பெண் தன் கரத்திலே மார்போடு அணைத்து வைத்திருந்த அந்த 6 மாத சிசு குழந்தை அவர் தடுமாறிய காரணத்தினால் தண்ணீரில் விழுந்து விட்டது. நான் பதறினேன், பதட்டப்பட்டேன், கூக்குரலிட்டேன். அந்த குழந்தையை தண்ணீரில் எப்படியாவது வெளியே எடுத்து விடுங்கள், ஓடும் தண்ணீரில் அந்த குழந்தையை மீட்குங்கள் என்று சொன்னபோது அந்த தமிழ் பெண் என்னிடத்திலே சாந்தமாக சொன்னாள், என் குழந்தை போய்விட்டது, இனி அது மீளாது. 10 மாதம் வயிற்றிலே சுமந்த அந்த மணிவயிறு கொண்டிருந்த தாய் சொல்லுகிறாள், போய்விட்டது, நாம் எல்லோரும் ஆற்றை கடப்பதற்கு முயற்சி செய்வோம், தேட வேண்டாம். அன்று இரவு எழுதுகிறார், அந்த தமிழ் பெண்ணினுடைய தியாக உணர்ச்சி, ஐயோ என் குழந்தையை காப்பாற்றுங்களேன், தேடுங்களேன் என்று சொல்வதற்கு பதிலாக தேடாதீர்கள், நாம் ஆற்றை கடந்து செல்வோம் என்று சொன்னாரே, அன்றுதான் தியாக உணர்ச்சி என்னது என்று என் மனதிலே பதிந்தது என்று அதிலே எழுதுகிறாரே. அந்த காந்தியாரின் உருவத்தையே மீண்டும் சுட்டு பொசுக்கி தரையில் போட்டு மிதித்து நெருப்பு வைத்து காந்தியை சுட்டுக் கொன்றோம், கோட்சே வாழ்க. இனி யார் இந்து, புதம், கிறிஸ்து, முஸ்லிம் என்று ஒற்றுமை பேசினாலும் அன்றைக்கு காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை சொன்னதற்காகத்தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். மீண்டும் சுடுகிறோம், மீண்டும் மோகன்தாஸ் கரம்சாந்த் காந்தியை சுடுகிறோம், இந்த நாட்டில் யார் பேசினாலும் சுடுவோம் என்று சொல்லக்கூடிய வெறிபிடித்த கூட்டம். எவ்வளவு பெரிய ஆதாயம் வந்துவிடும். நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற இந்த நாட்டிலே இரத்த கிளறிகள் ஏற்படலாமா? புல்வாமா மாவட்டத்திலே உயிர் நீத்த 41 வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம், சல்யூட் செய்கிறோம். தளபதி ஸ்டாலின் அந்த வீடுகளுக்கே போய் வந்தார். நேற்றுக்கு கூட சியாச்சன் கிளாசியரிலே
கண்காணிப்பு கோபுரத்திலே இருந்து திருமங்கலத்து பால்பாண்டி கீழே விழுந்து உயிர் போனான் என்று செய்தி பார்க்கிறேன். எல்லை காக்க உயிர் கொடுக்கிற வீரர்கள் இந்த நாட்டின் காவல் தெய்வங்கள். முப்படை வீரர்கள் எங்கள் காவல் தெய்வங்கள். அவர்களை வணங்குகிறோம். ஆனால் இந்த புல்வாமா சம்பவத்தின் மூலமாக சரிந்து கொண்டிருந்த எங்கள் செல்வாக்கை தூக்கி நிறுத்தி விட்டோம், ஜெயிக்க போகிறோம் என்று எடியூரப்பா சொன்னாரே. நான் கேட்கிறேன், இது எடியூரப்பாவின் குரல் அல்ல, நரேந்திர மோடியின் குரல். அப்படியான அந்த நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர் நீத்தவர்களுக்கு தியாக வணக்கம் செலுத்தக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே, முப்படைகளிலே இன்றைக்கு இந்த கணிப்பொறி யுகத்தில் மிக முக்கியமானது ஆகாய விமானப்படை. அந்த ஆகாய விமானப்படை விமானத்துக்கு ரஃபேல் விமானங்களை ஒப்பந்தம் செய்கிற போது இந்தியா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் மத்திய அரசு நிறுவனம், மக்கள் சொத்து, அதை ஒதுக்கி தூர எறிந்துவிட்டு விமான உதிரி பாகங்கள் செய்வதில் அணுவளவு அனுபவம் இல்லாத 10 நாட்களுக்குள் டிஃபென்ஸ் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு அனில் அம்பானிக்கு அந்த ஒப்பந்தத்தை டசால்ட் நிறுவனத்தோடு செய்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்தீர்கள் என்று அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் சொல்கிறாரே. ஹாலண்டே, இந்த கேள்வியை எழுப்பியதற்காகத்தானே இந்து பத்திரிகையை மிரட்டினீர்கள். ஆகவே அபாயம் எப்படி வருகிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்காளர் பெருமக்களை வீடுகளிலே இருந்து கேட்கிற அமைதி வாழ்வு வேண்டும் நமக்கு. இன்றைக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை தமிழகத்து பிள்ளைகளுக்கு. வடவர்களுக்குத்தான் இங்கே ரயில்வே துறையா 90% வடவர்களுக்குத்தான் வேலை. இன்றைக்கு இந்தியாவிலே வேலை வாய்ப்பு இல்லாமல் அதிகம் துன்பப்படுகிறவர்கள் தமிழ்நாட்டு பட்டதாரிகள் என்று இந்திய புள்ளியியல் துறை சொல்லுகிறது. 6.2%, மற்றவெல்லாம் 3%, 4%. என்ன காரணம்? இங்கே நடைபெறுகிற அரசு ஊழல் புதை மணலிலே சிக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசு. குட்கா போதைப் பொருள் பிரச்சனையிலே படுபயங்கரமான ஊழல், டிஜிபி உட்பட அமைச்சர் உட்பட குற்றச்சாட்டுக்காளானவர்கள். பருப்பு கொள்முதல் செய்வதில் 400 கோடி ரூபாய் ஊழல். ஆம்னி பஸ்கள் பேரத்தில் 300 கோடி ரூபாய் ஊழல். கல்வித்துறை துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஊழல். உள்ளாட்சி துறையில் டெண்டர் விடுவதில் ஊழல். முதலமைச்சரின் சம்பந்தி வீட்டில் வருவாய்த்துறை நுழைகிறது. தலைமை செயலகத்தில் அமலாக்கத்துறை நுழைகிறது. இந்த ஊழல்கள் இருப்பதனால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மோடி என்று சொன்னாலே நடுநடுங்கி போய் அவர்களுக்கு பாதார விந்தத்திலே பணிந்து கிடந்து நீங்கள் செடுபடி சேவகம் செய்வதனால் நம்மை அழிக்கின்ற திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த ஊழல் காரணமாகத்தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் எல்லாம் போய்விட்டன. ஆம், ஹோண்டா கார் விரிவாக்க தொழிற்சாலை வருவதாக இருந்தது. இவர்கள் பேரம் பேசினார்கள். இந்த பேரமும் கேட்கிற கமிஷனும் கண்டு இது ஒரு மோசமான அரசு என்று எண்ணிய வேளையில் தான் அவர்கள் குஜராத் மாநிலத்துக்கு அந்த தொழிற்சாலையை கொண்டு போய்விட்டார்கள். பாதிக்கப்படுவது யார்? வயிற்றை கட்டி வாயை கட்டி படிக்க வைத்து கடன் வாங்கி பீஸ் கட்ட வழி இல்லாவிட்டால் தங்கச் சங்கிலியிலே மாங்கல்யம் இருந்தால் அந்த சங்கிலியை விட்டுவிட்டு மஞ்சள் கயிற்றை கட்டிக்கொண்டு நம் வாழ்க்கையில் தான் துன்பப்பட்டோம், பிள்ளைகளாவது படித்து நல்ல வேலைக்கு வந்து நல்ல சம்பளத்துக்கு வரட்டுமே, அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்குமே, அவர்களாவது நிம்மதியாக இருக்கட்டுமே என்று லட்சோப லட்சம் குடும்பங்கள் தாயும் தந்தையும் கனவு கண்டார்களே, அந்த கனவெல்லாம் காணல் நீராக போகிற வழியிலே இப்படிப்பட்ட பேரத்தை செய்ததன் விளைவாக வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர் போய்விட்டார். அதற்கு அடுத்து ஜப்பான் இசூஸ் கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தியது. இவர்கள் கேட்ட கமிஷனை கண்டு மிரண்டு போன அவர்கள் அங்கே ஸ்ரீ சிட்டிக்கு ஆந்திராவுக்கு போய்விட்டார்கள். ஹோண்டா பைக் கம்பெனி இதே பேரத்தினால் சித்தூருக்கு போய்விட்டது. பிரான்ஸ் நாட்டிய அல்ஸ்டாம் மெட்ரோ ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை சென்னைக்கு அருகிலே நடத்தலாம் என்று வந்தார்கள். இவர்கள் கேட்ட கமிஷன் பேரத்தில்
அது ஸ்ரீ சிட்டிக்கு ஆந்திராவுக்கு போய்விட்டது. பாதிக்கப்படுவது யார்? நம்முடைய பிள்ளைகள். யாருக்காவது பாதுகாப்பு இருக்கிறதா? 10 மாதம் வயிற்றிலே சுமந்த குழந்தையை அது பிறந்து அதை முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாலே எய்ட்ஸ் நோய் ரத்தத்தை செலுத்தி இருக்கிறீர்களே பாவிகளே. விருதுநகர் மாவட்டத்திலே, சாத்தூரிலே, ஒசூரிலும், கிருஷ்ணகிரியிலும், தர்மகிரியிலும் 15 பெண்கள் கெட்டுப்போன ரத்தம் செலுத்தப்பட்ட காரணத்தால் கர்ப்பிணி பெண்கள், பிரசவத்துக்கு வந்த பெண்கள் இறந்து போனார்கள் என்று நேற்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எழுதுகிறதே. இந்த அரசு எல்லாவற்றையும் நாசப்படுத்தி விட்டது. வேலை வாய்ப்பில்லை. உங்களுக்கு சொத்து வரி என்று 100%இலிருந்து 300% உயர்த்தி இருக்கிறார்களே. வீடுகளில் இருக்கிற யோசியுங்கள். 100%, 300% சொத்து வரி உயர்த்தி இருக்கிறார்கள். சொத்து வரி உயர்த்திவிட்டு தண்ணீர் வரி, தண்ணீரே வரவில்லை, அதையும் 200% உயர்த்தி இருக்கிறார்கள். தண்ணீரே வரவில்லை, நான் ஏன் வரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் கழிவுநீர் குழாயை துண்டிப்போம் என்று துண்டிக்கிறார்கள். மக்கள் விரோத அரசு இங்கு இருக்கிற அரசு, மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு மேகதாட்டுவிலே அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுத்து, அந்த அனுமதி கொடுத்த காரணத்தால் 5912 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது கர்நாடக அரசு. இது ஏதோ காவிரி தீரத்து பிரச்சனை என்று கருதாதீர்கள். தமிழகத்தினுடைய செழுமையான பகுதி அழிந்து போய் பாலைவனமாக பஞ்சப்பிரதேசமாகிவிடும். அந்த மேகதாட்டு அணை கெட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மந்திரி வீட்டில் தான் 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் ஒரு ரகசிய கூட்டம் போட்டார்கள். மத்திய மந்திரிகள், பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு, சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் அணை கட்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது என்ன ஆயிற்று தெரியுமா? நாங்கள் வெளிப்படையாகவே அனுமதி கொடுப்போம். சுற்றுச்சூழலுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். இதனால் மேட்டூருக்கு தண்ணீர் வராது, ஒகேனக்கலுக்கு தண்ணீர் வராது, ஒரு சொட்டு தண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடினாலும் கபினி கிருஷ்ணராஜ சாகருக்கு வராது. அதனுடைய விளைவு என்ன? 19 மாவட்டங்களுக்கு குடி தண்ணீர் இருக்காது. வீராணத்துக்கு தண்ணீர் வராது. சென்னைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய குடிநீரின் பெரும்பகுதி பாதிக்கப்படும். இப்போதே தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறோம். 25 லட்சம் ஏக்கர் நஞ்சை பூமி அடியோடு பஞ்ச பிரதேசமாக பாலைவனமாக மாறும். பாலைவனமாகவே மாறும். நஞ்சை நிலங்கள், மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பு ஆடை அதிபோர்த்தி கருங்கையல் கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோ வர்ணித்த அந்த தமிழகத்தினுடைய நஞ்சை நிலங்கள் அழைத்து செல்லுகிற போது கண்ணகியை பத்திரமாக அழைத்துக் கொண்டு போவலா, பலாமரங்கள் பலாக்கனிகள் தொங்கும், அதனுடைய உரசிவிடக் கூடாது. ஒரு வயலில் இருந்து இன்னொரு வயலுக்கு வாழை மீன் தாவி பாயும், பயந்து விடக் கூடாது. இப்படிப்பட்ட செழுமை நிறைந்த அந்த செந்தமிழர் பூமி, மண்டினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற மணிமேகலை அட்சயபாத்திரத்தை அமுதசுரவி ஏற்பினார் என்று ஊருக்கெல்லாம் சோறு போட்ட எங்கள் சோழ நாடு, சோழ வளநாடு, அது அடியோடு பாலைவனமாகிவிடும். 25 லட்சம் ஏக்கர் பாசனம் இல்லாமலே போகும். நான் பிரதம அமைச்சரை கேட்கிறேன், நாங்கள் என்ன பாவம் செய்தோம்? தமிழர்கள் 89 தமிழர்கள் இறந்தார்களே, ஒரு வார்த்தை அனுதாபம் தெரிவித்தீர்களா? ஒரு சொல். கஜா புயலில் 89 தமிழர்கள் உயிரிழந்தார்கள். அந்த குடும்பங்கள் கதறி அழுகின்றன. இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் ஒரு இரங்கல் செய்தி கொடுத்தீர்களா? ட்விட்டரிலே ஒரு நாளைக்கு 100 செய்திகள் பரப்புகிறீர்களே, ஒரு இரங்கல் செய்தி. நாங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா? இந்த நாட்டின் பிரஜைகள் இல்லையா? அந்த கஜா புயலில் அழிந்து 25,000 கோடி இருந்தால் காப்பாற்றலாம். எல்லாம் அழிந்து விட்டது. இனி நிரந்தரமான அழிவு வந்து விடுமோ? வந்துவிட்டால் என்னாகும்? ஏன் இதை செய்கிறார்கள்? திட்டம் இருக்கிறது தோழர்களே, நோக்கம் இருக்கிறது தோழர்களே. தமிழக மக்களே, நான் அரசியலுக்காக பேசவில்லை. இந்த செய்தி கேள்விப்பட்டு கட்சி கொடி கட்டாமல் ஊர் ஊராக போனேன். காவிரி தீரம் முழுவதிலும், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் மாவட்டங்கள் ஊர் ஊராக போனேன். கட்சி கொடியே கட்டவில்லை, கட்சியை பற்றி பேசவில்லை, ஓட்டு கேட்கவில்லை. அழிந்து போகும் நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம்
பிச்சைக்காரர்களைப் போல பிச்சை பாத்திரம் ஏந்தி எலும்பும் தோலுமாக எத்தியோப்பியாவை போல தமிழகம் ஆகிவிடுமே என்று ஊர் ஊராக போய் கெஞ்சினேன், கதறினேன். மத்திய சர்க்காரை தடுக்க வேண்டும் என்று சொன்னேன். என்ன காரணம்? ஏன் இதை செய்கிறார்கள்? நோக்கத்தோடு தான். ரெண்டு நோக்கம் இருக்கிறது. தமிழ், தமிழ் மொழி, தமிழ் இனம் என்று இந்தியாவிலேயே வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துக்கு முன்னாலேயே ஓங்கி குரல் கொடுத்தது தமிழகம். அதை கட்டி காத்தது திராவிட இயக்கம். டி.எம். நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் அவர்கள் போட்ட அடித்தளத்தில் அறிவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் கட்டி காத்த திராவிட இயக்கத்தில் கே.வி.கே. சாமியும் ஆரந்தூர் சின்னானும் அன்னை பாண்டியனும் நெல்லை மஜீதும் உடையார்பாளையம் வேலாயுதமும் உயிர் கொடுத்து காப்பாற்றி இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து சிவலிங்கம், சின்னசாமி, அரங்கநாதன், ஆசிரியர் வீரப்பன், கீரனூர் முத்து, சத்தியமங்கல முத்து, பிளவேடு, தண்டபாணி, மாயவரம், சாரங்கபாணி என்று தீக்குளித்து படிந்து மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியாரும் அஞ்சானஞ்சர் அழகிரிசாமியும் போராடி தடுத்து விரட்டிவிட்ட இந்தி அது மீண்டும் நுழைக தடுக்கிறதே தமிழகம். இந்த உணர்வுகள் இந்தியாவிலேயே இங்கேதானே வலுவாக இருக்கிறது. திராவிட இயக்கம் இதை சிதைக்க வேண்டும், திராவிட இயக்கத்தை சிதைக்க வேண்டும் என்று புறப்பட்டிருக்கிற ஒரு அபாயகரமான கூட்டம் தான் இந்த இந்துத்துவ சக்திகளினுடைய கூட்டம். இவர்களுடைய ஆபத்து எங்கே போய் முடியும் என்று சொன்னால் அவர்களுக்கு நோக்கம் இருக்கிறது. ரெண்டு நோக்கம். இந்த நிலங்களை எல்லாம் விவசாயி 5 வருடம் 10 வருடத்துக்குள் விற்க வேண்டிய நிலைமை வரும். தரிசாக கிடப்பதை பார்த்து தற்கொலை செய்து கொள்வான். தாயாக நினைக்கிற பூமி, அவனை வாழ வைத்த பூமி, அவன் பாட்டன் முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் காலத்திலிருந்து வாழ வைத்த அந்த நஞ்சை நிலம், கரும்பும் வாழையும் தென்னையும் செழித்து வளர்ந்த நிலம், அது இழந்து விட்டோம் என்ற நிலையில் அவன் விற்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாவான். பசி, பட்டினி, பஞ்சம் அவனை பரிதவிக்க செய்யும். இதை வாங்க போகிறவர்கள் யார்? அதானி, அம்பானி கார்ப்பரேட் கம்பெனிகள். நான் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திலே வழக்காடிய போது ONGC நிறுவனத்துக்கு வாதாடிய வழக்கறிஞர் சொன்னார், லட்சக்கணக்கான கோடிகள் வருடந்தோறும் இந்தியாவுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். உண்மைதான், நான் ஒப்புக்கொண்டேன். லட்சக்கணக்கான கோடிகள் இந்திய அரசுக்கு கிடைக்கும். பூமிக்கடையில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் கேஸ், மீத்தேன் கேஸ், ஷேல் கேஸ், பாறை படிம எரிவாயு, இதன் மூலம் லட்சக்கணக்கான கோடிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லட்சக்கணக்கான கோடிகள் அங்கே கிடைக்கும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கும். 100 வருஷத்துக்கு மேல் கிடைக்கும். நாங்கள் அழிந்து போவோம். எங்கள் சமக்குடியின் மேல் உங்களுக்கு செல்வ கோபுரமா? எங்கள் மயானத்தின் மீது உங்களுக்கு மாளிகையா? இந்த அழிவு வருவதை தடுக்க வேண்டாமா? தடுக்கும் திராணிங்க உண்டா? முதுகெலும் பட்ட அரசு, ஊழலில் சிக்கி இருக்கிற அரசு, தொடை நடுங்கிய அரசு, கொள்ளையடிக்கிற அரசு, இவர்கள் எப்படி எதிர்ப்பார்கள்? அதை எதிர்க்கும் குரலாக தமிழச்சி தங்கப்பாண்டியனுடைய குரல். எதிர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. தளபதி ஸ்டாலின் சொன்னார் அல்லவா, ராகுல் காந்தி ஒரு பிரதம அமைச்சராவார், மாநில கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து கூட்டாட்சி தத்துவத்தை காக்கின்ற ஒரு அரசாக, கூட்டாட்சி தத்துவத்தை, மாநில சுயாட்சியை நிலைநாட்டும் அரசாக மத்தியிலே அரசு மலரும். அப்படி மலர்கிற போது நம் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்படும். இந்த மீத்தேன், ஷேல், ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை வரவிட மாட்டோம். முல்லை பெரியாறிலே முடிந்து போற பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அரசியல் சட்ட அமர்வு சொன்னதற்கு பிறகு புதிய அணை கட்டுவதற்கு ஆய்வுக்கு அனுமதி எப்படி கொடுத்தீர்கள்? மத்திய அரசை கேட்கிறேன். கேரளாவிலே உங்களுக்கு ஓட்டு கிடையாது, ஒரு MP வர முடியாது. பிறகு ஏன் கொடுத்தீர்கள்? தமிழ்நாட்டை அளிக்க வேண்டும். தென்பாண்டி மண்டலத்தை வெண்ணிக்கு கட்டிய அணையினாலே முல்லை பெரியாறு பாசனம் பெற்று 2,25,000 ஏக்கர் பாசனம் பெறுகிற பகுதியை அளிக்க வேண்டும். இதுதான் அவருடைய உள்ள கிடக்கை, ஹிடன் அஜெண்டா, அந்தரங்கமான திட்டம். அதன் பிறகு தென்பாண்டி மண்டலம் அழிந்து விடுமா? அங்கே குடிக்கவும் தண்ணீர் இருக்காது, விவசாயமும் இருக்காது. அவர் சொல்லிவிட்டார், புதிய அணை கட்டிய பிறகு பென்னிக்குக் அணையை நாங்கள் உடைப்போம், we will decommission. பிறகு தண்ணீர் விட மாட்டான். இவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இதை தடுப்பதற்கு, இந்திய நாட்டிலே குரல் கொடுப்பதற்கு, நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பதற்கு
ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசுகிற உணர்ச்சி மட்டுமல்ல, வலிமை மட்டுமல்ல, உண்மையான உணர்ச்சி, திராவிட இயக்க உணர்ச்சி, திராவிட இயக்க குடும்பத்திலே வளர்ந்து தமிழகத்தை காக்க வேண்டும் என்ற உணர்ச்சி என் தங்கை தமிழச்சி தங்கப்பாண்டியருக்கு இருப்பதனாலே அவரது குரல் ஓங்கி ஒலிக்கும். மலரப்போகிற ஆட்சி கூட்டாட்சி தத்துவத்தை காக்கின்ற ஆட்சியாக இருக்கும். தமிழகம், புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி மேல் வெற்றி பெறும். 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் உதயசூரியன் வெற்றி பெறும். அப்பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதைத்தான் தமிழகம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. என் உரை முடிப்பதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றன. உங்களை மன்றாடி கேட்கிறேன். 13 பேரை ஈவு இரக்கம் இல்லாமல் சுட்டுக் கொண்டார்களே. 11 வயது படிக்கின்ற ஸ்னோலின் என்ற பெண் பேசிக்கொண்டு போகிற பொழுது அந்த ஊர்வலத்திலே வாய் வழியாக புகுந்த குண்டு தலை வெடித்து சிதறி கிடந்தாலே அந்த ராத்திரி அந்த வீட்டுக்கு போனேனே. அதை போலவே ஜான்சி என்கிற பெண் தூக்குவாளியிலே சோறு கொண்டு போனாள் பிள்ளைக்கு. அவளை பக்கத்திலிருந்து சுட்டுக் கொண்டார்கள். தலை வெடித்து மூளை கீழே விழுந்தது. அந்த வீட்டுக்கும் போனேன். இந்த கொலைபாதகத்தை செய்தது இந்த அரசு, ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக. ஆக தமிழகத்தின் அனைத்து துறைகளும் வஞ்சிக்கப்பட்டு விட்டன. வேலையில்லா திண்டாட்டத்தால் நமது பிள்ளைகள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், தொழிற்சாலைகள் வர வேண்டும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இங்கு வளர வேண்டும். மத்திய அரசு நம்மை வஞ்சிக்காத அளவுக்கு தடுக்கின்ற நிலையை உருவாக்க வேண்டுமானால் கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மத்திய அரசு மலர வேண்டும். அவர்கள் செக்குலரிசம், மதச்சார்பற்ற தன்மை என்பதையே முகப்புறையிலிருந்து நீக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். பிரியாம்பிளில் இருந்து நீக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஆகவே தோழர்களே, கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை கொண்டு வெற்றி பெற்று விடலாம் என்று திட்டம் போடுகிறது இங்கே இருக்கக்கூடிய அதிமுக கூட்டம். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்தாலும் அதற்கு பக்கபலமாக இருப்பதற்கு மத்திய சர்க்கார் நடத்துகிற நரேந்திர மோடியின் கூட்டமும் இருக்கிறது. நான் காவல்துறையை மதிக்கிறேன். ஆனால் சிலரை கொண்டு காவல்துறை வாகனங்களிலேயே கொண்டு போய் விடுவார்கள். 108 கொண்டு போய்வார். சிலரை கொண்டு யாரை சரி கட்ட முடியுமோ அவர்களை கொண்டு வீடு வீடாக பணத்தை கொண்டு வந்து கூட்டுவார்கள். அது கொள்ளையடிக்கப்பட்ட பணம். நம்மை விலைக்கு வாங்குவதற்காக கொள்ளையடித்த பணம் நம் பிள்ளைகளின் படிப்பை கெடுத்து நீட் தேர்வை கொண்டு வந்து நம் பிள்ளைகள் படித்து பட்டதாரிகளாகி வேலை வாய்க்கின்ற அதையும் பாழாக்கிய நம்முடைய எதிர்காலத்தை நாசமாக்கியவர்கள் நம்மை விலைக்கு வாங்கி மீண்டும் அந்த அநியாயத்தையும் அநீதியையும் செய்ய துடிக்கிறார்களே, அவர்களுக்கு சாட்டையடி சவுக்கடி கொடுப்பதை போல நீங்கள் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே என் தங்கை தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஜெயித்தார் என்ற பெருமையை தேடித்தாருங்கள். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல தமிழகத்துக்கே பெருமை தேடி தந்த மாசு என்கின்ற மா சுப்பிரமணியன் அவர் தலைமையிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. அவரை நான் வாழ்த்துகிறேன். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்ற முறையிலே, நான் ஒரு காலத்திலே ஒரு கல்லூரி விளையாட்டு வீரனாக இருந்த காரணத்தினாலே இந்த வயதில் 50 வயதுக்கு மேல் உலகத்தில் எவனும் சாதிக்க முடியாத சாதனையை சாதித்த அந்த சுப்பிரமணியன் இதிலும் சாதிப்பார். தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஜெயிக்க வைப்பார். அனைவரையும் அரவணைத்து செல்வார். வெல்க உதயசூரியன், வெல்க உதயசூரியன், வெல்க உதயசூரியன். செல்லட்டும் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நாடாளுமன்ற உறுப்பினராக. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.